நர்சரி ரைம்களையும் எளிய பாடல்களையும் ஒன்றாக சேர்ந்து பாடுங்கள். மீண்டும் மீண்டும் அவர்கள் தொடர்ந்து அதை செய்வதற்காக சைகைகளை செய்து காட்டவும். நாள் முழுவதும் நீங்கள் என்னென்ன செய்கிறீர்கள் என்பதை விவரிக்கவும். இதனால் உங்கள் சுட்டி குழந்தை வார்த்தைகளை செயல்கள் மற்றும் பொருள்களுடன் இணைக்க முயற்சி செய்யும். பொம்மைகள் அல்லது உருவ பொம்மைகள் போன்ற பொம்மைகளுடன் பாசாங்கு செய்வது போல் செய்து விளையாட்டில் ஈடுபடுங்கள். வெவ்வேறு குரல்களை பயன்படுத்துங்கள். உங்களைப் போலவே ஒலிகளையும் சொற்களையும் பயன்படுத்த உங்கள் குழந்தையை ஊக்குவிக்கவும். விலங்குகளின் சத்தம் அல்லது வாகன ஒலிகளின் சத்தத்தை உருவாக்கி அதையே உங்கள் குழந்தையையும் செய்து காட்ட சொல்லுங்கள். இது பேச்சு தசைகளை வளர்க்க உதவுகிறது மற்றும் குரல் வளத்தை ஊக்குவிக்கிறது. உரையாடலை ஊக்கத்தோடு செயல்படுத்த கேள்விகளை கேளுங்கள். உதாரணமாக, இது என்ன நிறம், அல்லது நீங்கள் எதை விளையாட விரும்புகிறீர்கள் போன்ற கேள்விகளை கேட்கலாம். இசைக்கருவி பொம்மைகள் அல்லது வீட்டில் தயாரிக்கப்பட்ட கருவிகள் மூலம் வெவ்வேறு ஒலிகளை எழுப்புங்கள். உங்கள் சுட்டி குழந்தையை ஒலிகள் மற்றும் வார்த்தைகளை உங்களை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் செய்ய ஊக்குவிக்கவும். உங்கள் சுட்டி குழந்தை ஒரு வார்த்தையை சொன்னால் அதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். மேலும் ஒரு எளிய வாக்கியத்தை உருவாக்க மேலும் வார்த்தைகளை சேர்க்கவும். உதாரணமாக, அவர்கள் பந்து என்று சொன்னால் ஆம், அது சிவப்பு பந்து என்று நீங்கள் கூறலாம். உங்கள் சுட்டி குழந்தை பேச முயற்சி செய்யும் போது வார்த்தைகள் தெளிவாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களை கொண்டாடுங்கள். நேர்மறை செயல்தான் தொடர்ச்சியான முயற்சிகளை ஊக்குவிக்கிறது. குழந்தைக்கு பேச்சு திறன் வளர்ச்சி அடைய நேரம் எடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த பயணத்தின் ஒவ்வொரு மைல்ஸ்டோனையும் கொண்டாடுங்கள். இந்த நடவடிக்கைகள் குழந்தைகளின் பேச்சு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, அதே நேரத்தில் பெற்றோர் குழந்தைக்கு இடையே உள்ள பிணைப்பை வலுப்படுத்தும் விளையாட்டான வழிகளை வழங்குகிறது.